ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. எஸ்ஐஎல் டிபேட்டோடைய அடுத்த சீரியஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம போன எபிசோட சொன்ன மாதிரி என்ன வந்திருக்கோம், ஹிஸ்டரியில விஜயநகரம், பாமினி, முகல்ஸ் இந்த வாரத்துடைய ஃபர்ஸ்ட் டாபிக்கா என்னுடைய வீடியோ வந்திருக்குது. அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட் நெருங்கிட்டே வருது. விரைவாக வேகமாக படிங்க. ரிவிஷன் பண்றதுக்கு டைம் விட்டுக்கோங்க. திருப்பியும் சொல்றேன், ரிவிஷன் பண்றதுக்கு டைம் விட்டுக்கோங்க. சரிங்களா? நல்ல ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு டைம் இருக்கணும். நிறைய படிச்சுட்டு கடைசி ரிவிஷன் பண்றதுக்கு 2-3 நாட்கள்லாம் ரொம்ப பத்தாது. இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு குறைந்தபட்சம் ஒரு வாரமாவது எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கடைசி 10 நாள்ல பெரிய அளவுக்கு புதுசா எதுவும் படிக்க வேணாம். ஃபுல் டெஸ்ட் நிறைய போட்டு பாருங்க. ஃபுல் டெஸ்ட் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு கை கொடுக்கும். நம்ம அகாடமிலையும் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் எல்லாம் ஓப்பன் ஆகி பர்ச்சேஸ் பண்ணாங்க. திருப்பியும் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே, திருப்பி ஓப்பன் பண்ணுவோம். ஃபுல் டெஸ்ட்டுகள் தான் வந்து வீட்டுக்கே கொரியர் அனுப்புற மாதிரி பிளானிங் தான் இருக்குது. அது குறித்து அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யாருடைய காலத்தில் விஜயநகர அரசும் பாமணி அரசும் மாபெரும் அரசர்களாக எழுச்சி பெற்றன அப்படி கேட்கிறாங்க. தெளிவா கவனிச்சுக்கோங்க, யாருடைய ஆட்சி காலத்துல அப்படி கேட்கிறாங்க. கீழே ஆப்ஷன் பாருங்க. கியாசுதீன் துக்ளக், அலாவுதீன் கில்ஜி, முகமது பின் துக்ளக், ஃபெரோஷா துக்ளக் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 மன்னர் பேர் இருக்கு. இந்த 4மே என்னதுதான், டெல்லி சுல்தானை சேர்ந்த மன்னர்கள் தான். இப்ப நமக்கு தெரியும், டெல்லி சுல்தான் வந்து 1206 இருந்து 1526 வரைக்கும் இந்தியாவை பெரும் பகுதியை டெல்லி சுல்தான் வந்து கைப்பற்றி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப நமக்கு விஜயநகர அரசு உருவான வருஷம் 336. தெளிவாக கவனிச்சுக்கோங்க. விஜயநகரம் உருவான வருடம் 336, 1336. பாமணி உருவானது 1347. அப்ப இந்த 2 வருஷத்தை பார்க்கும்போது இந்த 2 வருஷமே டெல்லி சுல்தானுடைய காலகட்டத்தில் உருவானது தான். ஓகே, அப்ப கன்ஃபார்ம் விஜயநகரம் பாமணியும் டெல்லி சுல்தானுடைய ஆட்சி காலத்துல தான் பிரிஞ்சு தனியா வந்தது. ஓகே, ஏன்னா அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணிருப்பாரு, டெல்லியில இருந்து மதுரை வரைக்கும் அலாவுதீன் கில்ஜி மொத்தத்தையும் கைப்பற்றி வச்சிருப்பாரு. அப்படி இருக்க பட்சத்துல தனித்தனியா உடஞ்சு போறது இந்த டைம்ல தான். ஓகே, அப்ப இந்த 2 வருஷம். இந்த வருஷத்துல யாரு கரெக்டா டெல்லி சுல்தான ரோல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, துக்ளக் வம்சத்தை சேர்ந்த ஒரு மாபெரும் மன்னர், நிறைய முன்னெடுப்புகளை எடுத்து தோல்வியில் முடிந்து ரொம்ப துவண்டு போன மன்னர் முகமது பின் துக்ளக். நம்ம இவரை பத்தி படிக்கும் போதே நிறைய ஃபன் எலமெண்டா படிச்சிருப்போம். பருத்தி முட்டை கூட இருந்துக்கலாம். ஓகே, ஏதாவது ஆர்சிபி பிளேயர் அப்படி இப்படி சொல்லிட்டு கிண்டலும் கேலியுமா அந்த கிளாஸ்ல படிச்சிருப்போம். நான் ஞாபகம் நினைக்கிறேன். முகமது பின் துக்ளக் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அப்ப இவரோட டைம்ல தான் இந்த 2 அரசும் உருவானது. ஓகேங்களா? எப்போ விஜயநகர பேரரசு எந்த வருஷம் உருவானது, யார் உருவாக்குனாங்க, எது தலைநகரம், அந்த பாயிண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ இந்த மாதிரியும் கேள்வி அமையலாம். பாத்துக்கோங்க. சரிங்களா? முகமது பின் துக்ளக். அடுத்து போலாமா? அடுத்து ரொம்ப முக்கியமான போர். இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கேட்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எத்தனை எக்ஸாம் கேட்டிருந்தாலும் இந்த கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். நாங்க நடத்தும் போதே சொல்லுவேன், ஹிஸ்டரியா இருக்கட்டும், மற்ற எந்த சப்ஜெக்டா இருக்கட்டும், ஒரு சில பாயிண்ட தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்ற மாதிரி இருக்கும். எல்லா பாயிண்ட் நம்மளால தூக்கத்தை எழுப்பி கேட்டா சொல்ல முடியாது. சடனா வந்து தூக்கத்தை எழுப்பி ஒரு கேள்வி கேட்டா, ஒரு எஸ்ஐ படிக்கக்கூடிய மாணவர்களாக நீங்க என்ன செய்யணும்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அது ஒரு சில கேள்விதான் இருக்கும். அந்த மாதிரியான கேள்விதான் இந்த போரும். ஓகேங்களா? ரைட், அதுதான் பாக்கலாமா? ராட்சச தங்காடி போர் என்று அறியப்படும் போர் எது அப்படின்னு கேட்கிறோம். தலைக்கோட்டை போர். ஓகேங்களா? அதுதான் ராட்சச தங்காடி சொல்றாங்க. அப்ப தலைக்கோட்டை போர் வரலாற்று ரொம்ப முக்கியமானது. 1565வது வருஷம் இந்த தலைக்கோட்டை போர் நடந்தது. யாருக்கும் நடந்தது அப்படின்னு சொல்ற பாருங்க. தலைக்கோட்டை போர் என்பது விஜயநகர பேரரசுக்கும் பாமணி அரசுக்கும் நடைபெற்றது. இதுல யார் ஜெயிச்சா? பாமணி ஜெயிச்சது, விஜயநகர பேரரசு தோற்றது. ஆக்சுவலா பாமணி அரசுன்னு சொல்ல வேணாம், பாமணி அரசுடைய 5 துண்டுகளுக்கும் இடையே நடைபெற்றது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பாமணி அரசு 5 துண்டா உடஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ பாமணி அரசுடைய 5 துண்டுகள் நடைபெற்றது, விஜயநகர பேரரசு நடைபெற்றது. ஓகேங்களா? ஜெயிச்சது இவங்க, தோத்தது இவங்க. அவ்வளவுதான். தலைக்கோட்டை போருடைய வேறு பெயர் ராட்சச தங்காடி. ஏன் சார் ராட்சச தங்காடி சொல்றாங்கன்னா, தலைக்கோட்டை போர் வந்து வரலாற்று ரொம்ப முக்கியமானது. தலைக்கோட்டை போர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பெரிய கிராமத்துல வச்சு நடந்திருக்கும். அந்த கிராமத்துடைய பெயர் தான் என்ன பெயர் அப்படி பாத்தீங்கன்னா அடிக்கணும்னா ராட்சச, இன்னொரு கிராமத்துடைய பேர் தங்காடி. அப்ப அந்த 2 ஊர் பேரையும் சேர்த்து மொத்தமா ராட்சஸ் தங்காடி போர் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. ஓகேங்களா? ரைட்டா? தலைக்கோட்டை போர். இன்னமும் உங்களுக்கு கேள்வின்னு கேட்டாங்கன்னா தலைக்கோட்டை போர் எந்த வருஷம் கேட்பாங்க, வேறு பெயர் கேட்கலாம். இதனா அதை கொடுத்து இதை கேட்கறான், இதனா இதை கொடுத்து இதை கேட்கறான். யாருக்கு நடைபெற்றது, யார் ஜெயிச்சா யார் தோத்தா, இதுதான் மேக்சிமம் கேட்பதற்கான வாய்ப்பு. இல்ல கொஸ்டின் கஷ்டமா வைக்கணும், நுணுக்கமான கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த போர், தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசு சார்பாக போரிட்ட
படைத்தளபதி யார் அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட், நல்லா படிச்சிருந்தா மட்டும் ஆன்சர் பண்ண முடியும். ராமராயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. ராமராயர் எப்படி நம்ம கிருஷ்ணதேவராயர் வர்றது, அதுக்கு பின்னாடி வந்து ராமராயர். அதே மாதிரி விஜயநகர பேரரசுடைய முடிவுக்கு எந்த போர் காரணம்? தலைக்கோட்டை போர் தான். இதே மாதிரிதான் போன வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, முகலாய வம்சத்தின் ஆட்சி காலத்துக்கு தொடக்கம் எந்த போர் அப்படின்னு கேட்டாங்க. பானிபட் போர் படிச்சிருப்போம், முதல் பானிபட் போர். ஓகே, அதே மாதிரி இங்க கேட்கலாம், விஜயநகர பேரரசுடைய முடிவுக்கு எந்த போர் காரணம் அப்படின்னு கேட்டா எது சொல்லணும், சரிங்களா? அடுத்து பானிபட் போர் நம்ம வரலாற்று ரொம்ப முக்கியமானது, அதனால நம்ம சும்மா சொல்லிடுறேன். மேற்படி கர்நாடக போர், மைசூர் போர் தான் மாடர்ன் ஹிஸ்டரியில வரும். ஆன்சரும் தலைக்கோட்டை போர் தான். பானிபட்ட போர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட். மொத்தம் வரலாற்றுல 3 பானிபட் போர் நடந்திருக்கும், 56, சரிங்களா? 3 பானிபட் போருமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. 3மே படிக்கணும், ஓகேங்களா? 3மே படிக்கணும். 3 வருஷத்தை மட்டும் சொல்றேன், அப்பப்போ சுதாசனம் வரும்போது நம்ம பேசிக்கலாம், ஓகேங்களா? முதலாம் பானிபட், 2ஆம் பானிபட், 3ஆம் பானிபட், ஓகேங்களா? வருஷத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பானிபட் மொத்தம் 3 இருக்கு. பானிபட் ஹரியானா இருக்கக்கூடிய ஒரு இடம், ஏகப்பட்ட சண்டைகளையும் ஏகப்பட்ட மாற்றங்களையும் கண்ட ஒரு தளம், ஓகேங்களா? அடுத்து, சிவந்த மண்கற்களால் கெட்டப்பட்ட லால் கிலா எனப்படும் கோட்டையை கெட்டியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது அதை கவனிச்சுக்கோங்க, ரொம்ப எளிமையான கேள்வி, டக்குன்னு ஆன்சர் பண்ணிருந்தீங்க. லால் கிலா அப்படிங்கிறது கோட்டை, எந்த கோட்டையுடைய வேறு பெயர்கள் தெரிஞ்சுக்கணும், அந்த கோட்டையை கட்டினது யாரும் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அப்போ இதுல இருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட்? லால் கிலா என்ன கோட்டையா, என்ன மண்ணு கற்காங்க? சிவந்த மண் கற்களால் கெட்டப்பட்டது அப்படிங்கிறத சொல்லிடுறேன், ஓகேங்களா? இப்போ லால் கிலானா என்ன கோட்டையை சொல்றாங்க? செங்கோட்டையை தான் லால் கிலா அப்படின்னு சொல்றாங்க. என்ன கோட்டையை சொல்றாங்க? செங்கோட்டை, ஓகேங்களா? செங்கோட்டையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? லால் கிலா, லால் குயிலா, அந்த மாதிரி வார்த்தையை வந்து பயன்படுத்துவாங்க, ஓகேங்களா? அப்ப நமக்கே தெரியும், முகலாய சாம்ராஜ்யத்துடைய புகழ், முகலாய சாம்ராஜ்யத்துடைய கட்டிடக்கலை எல்லாமே உச்சத்தை தொட்ட காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எது காலம் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஷாஜகானுடைய காலம் தான். தாஜ்மஹால் கட்டியிருப்பாரு, செங்கோட்டை கட்டியிருப்பாரு, ஜும்மா மசூதி கட்டியிருப்பாரு, மொத்தி மசூதி, முத்து மசூதி சொல்லுவாங்க, அதை கட்டியிருப்பாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மைதாசனம் அதை உருவாக்கி இருப்பாரு. இவ்வளவு விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம். அந்த ஒவ்வொரு கட்டிடங்களையும் பார்க்கறதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் என்ன அம்மா கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு, ஓகேங்களா? அப்போ அது கெட்ட யார் தான்? ஷாஜகான், ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? அதுல லால் கிலாவும் முக்கியம், தாஜ்மஹாலும் முக்கியம். தாஜ்மஹால் நமக்கே தெரியும், ஓகேங்களா? ஷாஜகான் தான். இது கொஞ்சம் வித்தியாசம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, அக்பருடைய டேஸ், அக்பரின் தீன் இலாகியை ஏற்றுக்கொண்டார். அக்பரை பத்தி நம்ம நிறைய விஷயம் படிச்சிருப்போம். அக்பர் வந்து நல்லவர், இந்து மன்னர்களிடம் நல்ல நட்புறவை கொண்டவர். பானிபட் போர் நடந்திருக்கும் அவருடைய காலகட்டத்துல. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹல்டிகட்டி போர்னு ஒரு போர் நடந்திருக்கும், இதெல்லாமே நடந்திருக்கும், ஓகேங்களா? அதை தாண்டி அக்பர் ஒரு புதிதாக ஒரு மத கோட்பாட்டை உருவாக்குவார். ரொம்ப முக்கியமானது அந்த வார்த்தை, புதிதாக ஒரு மதம், புதிதாக ஒரு மத கோட்பாடு அப்படிங்கிறத உருவாக்குவார். அதாவது அனைத்து மதத்தினர்களும் வழிபடுவதற்குன்னு ஒரு இடத்தை உருவாக்குவாரு. அதுக்கு பேரு இபதத் கானா புகழ் இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி இஸ்லாமிய மதத்தோடைய நல்ல கருத்துக்கள், ஹிந்து மதத்தோடைய நல்ல கருத்துக்கள், சீக்கிய மதத்தோடைய நல்ல கருத்துக்கள், அனைத்து மதத்தோடைய நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு புதிதாக ஒரு மதத்தை உருவாக்குறாரு அக்பர். அந்த மதம் தான் தீன் இலாஹி, ஓகேங்களா? ஆனா அன்பார்ச்சுனேட்டா இந்த தீன் இலாஹி அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த தீன் இலாஹி மதத்தை எக்காரணத்தை கொண்டும் யாரும் பரப்பக்கூடாது, அவர்களை மக்களாக விரும்பி படித்து அதை தெரிஞ்சு கொண்டு அந்த மதத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சார் அக்பரு. நடைமுறையில் சாத்தியம் இல்லாம போச்சு. அதனால கடைசி வரைக்கும் அக்பரும் அவருடைய நெருங்கிய நண்பர், அக்பர்னால நமக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வரும், யாரு? பீர்பால். ஜோதான் சொல்லக்கூடாது, பீர்பால் ஒரு நெருங்கிய நண்பர், ஓகே? நெருங்கிய நண்பர் அக்பரின் அவையில் இருந்த கதை ஆசிரியர் சொல்லலாம். அவர் தான் என்ன பண்ணார் அப்படி பாத்தீங்கன்னா இதை ஏற்றுக்கொண்டார், ஓகே? தீன் இலாகிறது ஒரு புதிய மத கோட்பாடுன்னு சொல்லலாம், சரிங்களா? அக்பர் மேற்படி அக்பர் என்ன பண்ணாருன்னா, அக்பர் வந்து உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? ஃபத்தேபூர் சிக்ரி கோட்டையை கட்டினது அவர் தான், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெசியா என்கிற வரியை ஒழித்து கட்டியவர் அவர் தான், ஓகேங்களா? ஹிந்து மன்னர்களை தன்னுடைய அவையில் தளபதிகளாகவும் அமைச்சர்களாகவும் வைத்திருந்தார். வருவாய்த்துறை அமைச்சர், படை தளபதி, ஓகேங்களா? ஏகப்பட்ட பொறுப்புகளை ஹிந்து மன்னர்களுக்கு கொடுத்தார். இது வரைக்கும் யாருமே பண்ணல, ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஷேர்ஷா சூர் டேஸ் சூர் வம்சத்தின், அதான் ஷேர்ஷா டேஸ் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறாங்க. ஒண்ணுக்கப்ப ஷேர்ஷா சூர்னு ஒரு மன்னனுக்கு படிச்சிருப்போம், ஓகே? இந்த வரலாற்றுல இவருக்கும் யாருக்கும் நடைபெறும்? ஹுமாயூனுக்கும் சண்டை நடைபெறும். யாருக்கும்? இவருக்கும் ஹுமாயூனுக்கும் ஃபைட் நடக்கும். 2 போர் நடக்கும், சௌசா போர், இன்னொன்னு கன்னோசி போர். இந்த 2 போரையும் ஷேர்ஷா சூர் ஜெயிச்சதுனால ஹுமாயூன் விரட்டி அடிக்கப்பட்டு காடுகள் அவர் தப்பிச்சு ஓடிடுவார்,
ஓகே, இதை மறு வச்சுக்கிட்டு மாறுவேடம் போட்டு அலைவது. ஓகே, இதை யாரு ஹுமாயூன். அப்ப அந்த இடைப்பட்ட காலத்துல ஷேர்ஷா சூர் இந்தியாவை கைப்பற்றி 45 வரைக்கும் ரூல் பண்ணுவார். இயர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, 1840 இருந்து 45 வரைக்கும் ஷேர்ஷா சூர் ரூல் பண்ணுவாரு. அந்த டைம்ல நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருப்பார். அடுத்தது ஷேர்ஷா சூர் தான் பாத்தீங்கன்னா மக்கள் கொண்டாடக்கூடிய அரசராக ஒரு சில அரசர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சேவை இவர் இருந்தார். அலாவுதீன் கில்ஜியுடைய நிர்வாகத்தை ஃபாலோ பண்ணாரு. இவருடைய நிர்வாகத்தை, இவருடைய வரிமுறையை தான் வந்து அக்பர் பின்பற்றுவார். அப்புறம் வந்து அக்பர். ஓகே, அந்த அளவுக்கு தலைவர். ஓகேங்களா, இப்ப இவர் ஆக்ராவை மையமா வச்சுதான் ரூல் பண்ணார். அதுதான் நினைக்கிறாங்க. ஓகேங்களா, இவர் சூர் வம்சத்தை சேர்ந்தவர் சொல்லுவாங்க. ஆப்கானிஸ்தான்ல இருந்து அவருடைய ஆப்கானிஸ்தான் குடும்பத்தை சேர்ந்து சொல்லுவாங்க. இவருடைய ஒரிஜினல் பேர் ஃபரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு, விவசாயி சீர்குலைத்தால் மன்னன் சீர்குலைவான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாரு? ஷேர்ஷா சூர் தான். எடுத்து பாருங்க, சலீம் யாருடைய பெயர், இயற்பெயர் அப்படி இருக்கிறார் சலீம். நம்ம முகலாய வம்சத்துல மொத்தம் 6 மன்னரை பார்ப்போம். மொத்தம் முகலாய வம்சத்துல அதுக்கு ஷார்ட்கட்டே நம்ம படிச்சிருப்போம். என்ன ஷார்ட்கட்? பாட்ஷா. பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். மொத்தம் 6 மன்னர்கள் வரிசையா இருப்பாங்க. ஓகேதா, அப்பா பையன், அவன் பையன், அவன் பையன், அவன் பையன், அவன் பையன். ஓகேதா, வரிசையா தான் இருப்பாங்க. 6 மன்னர்கள் தான் கிரேட்டர் முகல்ஸ், முகலாய பேரரசு டாபிக் உள்ள படிப்போம். அப்படி பார்க்கும்போது முதல் 2-3 மன்னர்களுக்கு இயற்பெயர்ங்கிற பெரிய விஷயத்த படிக்க மாட்டோம். ஆனா அடுத்தடுத்த மன்னர்களுக்கு இந்த இயற்பெயர் அப்படிங்கிற விஷயத்த படிக்கணும். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது இயற்பெயர் பட்டப்பெயர் வச்சிருப்பாங்க. உலகின் அரசர். ஓகே, உலகினை வெல்பவர், இந்த மாதிரிதான் வார்த்தை இருக்கும். சரிங்களா, அதுல சலீம்ங்கிறது யாருடைய பட்டப்பெயர்? நமக்கு சலீம்னு என்ன ஞாபகம் வரும்? டக்குனு விஜயாண்டனி தான் ஞாபகம் வரும். விஜயாண்டனி படம் தான் ஞாபகம் வரும். ஆனா அதே மாதிரி இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, சலீம் என்பது ஜஹாங்கீருடைய இயற்பெயர். நூருதீன் முகமது ஜஹாங்கீர் அவருடைய இயற்பெயர் தான் சலீம். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, முகமது கவான் எந்த பாமணி மன்னனிடம் பிரதம அமைச்சராக பணிபுரிந்தார் அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப முக்கியமானவர் முகமது கவான். நல்ல மனுஷன், திறமையானவர், ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்கும். படை தளபதியாக இருப்பாரு, அமைச்சராக இருப்பாரு, கணித ஆசிரியராக, கணிதவியலாளராக இருப்பாரு, ஒரு புலவரா இருப்பாரு. இவ்வளவு பொறுப்பா இருக்கு கோட்டைக்குள்ள. இந்த மாதிரி ஒரு நபர் ஒரு கோட்டைக்கு கிடைப்பது, ஒரு மன்னனுக்கு கீழே ஒரு நபர் ஒரு வேலை, ஒரு கீழே பணிபுரிவதற்கு இப்பேற்பட்ட திறமையானவர் கிடைப்பது ரொம்பவே அரிது. ஓகேங்களா, ஏகப்பட்ட நூல்கள் தான் எழுதி வச்சிருப்பாரு. ஒரு கைப்பட எழுதின பிரதிகள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் பீடாத இருக்குதாமா. ஓகேங்களா, சொல்றாங்க. ஓகே, எனிவே, ஆனா இவர் வந்து பொறாமை பிடித்த மற்ற அமைச்சர்களால் மன்னர் நாட்டை விட்டு இவரை விலக்கி வச்சிட்டாரு. ஓகே, முகமது கவான் தான். ஓகேங்களா, எந்த மன்னனுக்கு வேலை பார்த்தாலும் அந்த மன்னனே முகமது கவானை நாட்டை விட்டு விலக்கி வச்சாரு. பின் நாட்கள்ல மன்னனாலே இவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படும். ஓகே, ஏதாவது ஒரு பெரிய ஸ்டோரி, பாகுபலி படம் மாதிரி போவோம். அந்த கதை கிளாஸ்ல பார்த்துருப்போம். அந்த முகமது கூட யாருக்கு வேலை பார்த்தாரு? 3ஆம் முகமது அவருக்கு தான் வேலை பார்த்திருப்பாரு. அவர் தான் தவறான முடிவு எடுத்திருப்பாரு. இந்த தவறான முடிவு பின் நாட்கள்ல பாமணி அரசுக்கு டாட் ஃபுல் ஸ்டாப் கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன ஆயிருக்கும், முடிவுக்கு வந்திருக்கும். சரிங்களா, முகமது கவான் 3ஆம் முகமது சாட்சிதான் இருப்பாரு. பாமணி அரசு படிச்சுக்கோங்கப்போ. பாமணி அரசு ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 பேஜ் நீங்க நோட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா 1.5 பேஜ்ல பாமணி அரசு முடிச்சிடலாம். எளிமையானது, ஈஸியா படிச்சா ஈஸியா ஒரு மார்க் அடிச்சிடலாம் கேட்டாங்கன்னா. அடுத்து அலாவுதீன் ஹசன் பஹமன் ஷா, இவர் தான் வந்து பாமணி அரசு உருவாக்கி இருப்பாரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அலாவுதீன் ஹசன் பஹமன் ஷா சொல்லுவாங்க, ஷாஃபர் கான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஹமன் ஷா தான் இந்த பேர் இருக்குது, இந்த பேரை சொல்லுவாங்க. ஓகே, 1347 தான் இவர் உருவாக்குவாரு. தன ராஜ்யத்தை 4 பிராந்திய பிரிவுகளாக பிரித்ததை எவ்வாறு அழைத்தார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு அரசாங்கமும் தன்னுடைய ராஜ்யத்தை பிரிப்பாங்க. நம்ம ஊர்ல எப்ப இப்படி நாடு வந்து மாநிலமா பிரிஞ்சிருக்குல்ல, அதே மாதிரி பிரிப்பாங்க. அப்படி பிரிக்கும் போதுதான் அதை என்ன சொல்லி கூப்பிட்டாங்கன்னா தாரஃப் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஓகே, என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? தாரஃப் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகே, இந்த தாரஃப் தான் பின்னாடி பாமணி அரசு 5 துண்டா உடைவதற்கு காரணமாயிட்டு. ஓகேங்களா, அடுத்து வரமா, விஜயநகரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ரொம்ப இல்ல, விஜயநகரம் வெற்றி நகரம், புரிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அவ்வளவுதான். விஜயநகரம் எப்படி சொல்லி கூப்பிடுறாங்க? தோல்வி நகரம் கூப்பிட வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. பெரிய நகரம் மேபி ஆப்ஷன் மீட் பண்ணா வச்சுக்கலாம். சிறிய நகரம் வாய்ப்பு இல்லை. 2 கன்ஃபியூஸ் ஆனா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, விஜயநகரம். விஜயநகர வார்த்தையே வித்யா நகர் அப்படிதான் மாறி 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 விஜயநகரம் மாறி. ஓகேங்களா, விஜயநகரம் எப்போ உருவானது? இந்த நாடு ஃபர்ஸ்டே பார்த்தோம்னா 1336 ஹரிஹரா மற்றும் புக்கா அவர் தான் உருவாக்கப்பட்டது. மொத்தம் 4 வம்சம், சங்கம, சாலுவ, துளுவ, ஆரவீடு என்ற 4 வம்சம் இருக்கும். 336 உருவாயிருக்கு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆரவீடு வம்சத்தின் கேபிட்டல். ஓகேங்களா, போன தடவை எஸ்ஐல இந்த 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 கொஸ்டினை மையமா வச்சுதான் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்டாங்க. நிறைய பேர் தப்பு பண்ணாங்க. ரொம்ப எளிமையானதுதான். ஆனா அதான், அதாவது உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வியில
ஒரு 3 கேள்விதான் அவங்களுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காத முடிவு பண்ணக்கூடிய கேள்வி. 3 இல்லைன்னா 4 வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அந்த கேள்வியை யார் ஒருத்தர் வந்து கரெக்டா அட்டன் பண்றாங்களோ, மீதி எல்லா கேள்வியும் ஆவரேஜா அட்டன் பண்றாங்களோ, அவங்கதான் பிசிக்கல் போவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அந்த 3 கேள்வி தப்பு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன், போக முடியாது அவங்களால. அதுதான் அந்த 3 கேள்வி தான் கேம் ரோல், கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் போன தடவை இந்த கொஸ்டின் அமைஞ்சிருந்தது. இந்த தடவை என்ன கேட்டிருக்கேன், இந்த கொஸ்டின் இருக்காங்க, ஆரோக்கிய வம்சத்துடைய கேபிட்டல் கேட்டிருக்காங்க. அப்போ ஆரோக்கியங்கிறது எந்த வம்சம்? விஜயநகர பேரரசுடைய 4வது வம்சம். ஓகேங்களா? அதோடைய கேபிட்டல் என்ன? பெனுகொண்டான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா விஜயநகர பேரரசுக்கு மொத்தம் 2 கேபிட்டல் சொல்லுவாங்க. ஆக்சுவலா 3 கேபிட்டல், நீங்க 2 கேபிட்டல் படிச்சுக்கோங்க போதும். முதல்ல வந்து ஹம்பி, அதுக்கப்புறம் தான் இந்த பெனுகொண்டா. சரிங்களா? முதல் வந்து ஹம்பி, அதுக்கப்புறம் தான் இந்த பெனுகொண்டா. இந்த பெனுகொண்டா எங்க இருக்குன்னா ஆந்திராவோட சந்திரகிரின்னு ஒரு ஊர் உண்டு. அந்த சந்திரகிரியுடைய மலைப்பகுதிக்கு பக்கத்துல தான் இருக்கும். ஓகே, போன தடவை இப்படிதான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டாங்க. ஓகே, அப்போ சந்திரகிரிக்கு அருகில் சொன்னாலும் கரெக்ட் தான், பெனுகொண்டாலும் சொன்னாலும் சரிதான். ஒரு சில சோர்ஸ்ல ரேணுகொண்டான்னு கூட சொல்லியிருக்காங்க. இதை பெனுகொண்டாலே படிச்சுக்கலாம், நம்ம புக்கில் அப்படிதான் இருக்குது. ஓகே, விஜயநகர பேரரசு டேஸ் என்னும் பெயரில் அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயம். இதுலயே ஒரு ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேல, ஒண்ணுத கிளாஸ் நம்ம நடத்தும் போது சொல்லியிருப்போம். விஜயநகர பேரரசுடைய கேபிட்டல் ஹம்பி, அவர்களுடைய முத்திரை பன்றி வராகன்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய நாணயத்துக்கு பேரும் வராகன் தான். பாருங்க, நாணயத்துக்கு பேரு வராகன் தான். அப்ப இந்த வராகன் என்ன நாணயம் அப்படின்னு கேட்கறாங்க? தங்க நாணயம். இதை விட கொஸ்டின் கேட்கலாம், நம்ம கொஸ்டினே வந்துடுச்சு. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, வராகன் என்ன நாணயம்? தங்க நாணயம். சரிங்களா? அடுத்து ஷா நாமாவை எழுதியவர் யார்? ஓகே, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். உங்க புக்ல வந்து இந்த பச்சை மற்றும் நீலக்கல் கலந்த ஒரு சிம்மாசனத்தை பத்தி ஒரு குறிப்பு இருக்கும். ஓகேங்களா? அது வந்து இந்த கோல்கொண்டா கோட்டையில இந்த சிம்மாசனம் வந்து ரொம்ப முக்கியமான சிம்மாசனம். அந்த சிம்மாசனம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதை பத்தி எவ்வளவு அழகானதா இருந்தா ஒரு புலவர் தன்னுடைய புத்தகத்துல அந்த சிம்மாசனத்தை பத்தி எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அப்படிதான் இருக்குது சிம்மாசனம். பிர்தௌசி அந்த புத்தகத்தை எழுதியவர், ஷானாமாங்கிற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிர்தௌசி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, போரை வச்சு மேட்ச் தான் ஃபாலோ, ரொம்ப எளிமையானதுதான். சௌசா போர், கன்னௌசி போர். நான் அப்பவே சொன்னேன், சௌசா போரும் கன்னௌசி போருக்கும் ஹுமாயூனுக்கும் ஷேர்ஷா ஷூருக்கும் நடைபெற்றிருக்கும். சௌசா போர் வந்து 39 நடைபெறும். கன்னௌசி போர் தான் வந்து முடிவுக்கே காரணமா இருக்கும் 40. கன்வா போர், காக்ரா போர், இது இந்த 2 போருமே வந்து நம்ம இவரு அது பிறகு பாபரோட டைம்ல நடைபெற்ற போர். இப்போ பாபரோட டைம்ல நடைபெற்ற போருக்கு ஷார்ட்கட் நான் எப்பவுமே கிளாஸ் சொல்லுவேன், PKCK. பாபர் இந்தியாவோட மன்னரா இருந்தது 5 வருஷம். அதுல 4 வருஷம் போர்லயே கழிஞ்சிருக்கும். முதலாம் பானிபட் போர், கன்வா போர், சந்தேரி போர், காக்ரா போர். இப்படி வருது, வரிசையா இருக்கு. ஓகேங்களா? இப்போ பானிபட்டு, கன்வா, சந்தேரி, காக்ரா. இப்படி போக்கு கன்வா போர் தான் 2வதா சொல்றாங்க. அப்ப 27, காக்ரா போர் கடைசியா 29. ஓகேங்களா? அப்ப 27 1, 29 2 முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? 3-4-1-2 3-4-1-2 3-4-1-2 3-4-1-2. சௌசா போருக்கு 3-4-2-1 ஆரம்பிச்சிருக்கா. இல்லப்பா, கன்வா போர் வந்து 27 தான், காக்ரா போர் 29 தான், எந்த வித மாற்றமும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் தான் இது ராங்கா இருக்கு, 3-4-1-2. சரிங்களா? பி ஆப்ஷன். சரியா? கரெக்டா பாத்துக்கோங்க. அடுத்து பில்டிங்ஸ். எந்த அளவுக்கு முகலாயர் டைம்ல நிறைய பில்டிங்ஸ் கட்டப்பட்டதோ, அதே மாதிரி டெல்லி சுல்தான் டைம்லயும் நிறைய கிடையாது, ஒரு 4-5 பில்டிங்ஸ் இருக்கும். அதை நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பில்டிங்ஸ் மேட்ச் பண்ணலாமா, யார் யார் டைம்ல கட்டப்பட்டதுதான் கேட்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான். தீன்பானா நம்ம யாரு? நம்ம அண்ணன் ஹுமாயூன் தான். அப்பா இவ்வளவு பெரிய கண்ட்ரியை சம்பாதிச்சுக்கிட்டு பையன் கிட்ட கொடுத்து போயிட்டாரு, பாபர் கிட்ட. சார், பாபர் வந்து ஹுமாயூன் கிட்ட. அந்த ஹுமாயூன் பையன் ஒழுங்கா அதை கட்டி காமிக்கணும், இல்லையா நாட்டுடைய எதையும் விரிவாக்கம் பண்ணணும். ஒண்ணும் பண்ணாம பகட்டு வாழ்க்கையில், ஆடம்பர வாழ்க்கையில் அப்படியே திகழ்றாரு. ஆடம்பர வாழ்க்கைனா புரிஞ்சுக்கோங்க, திகழ்றாரு, அப்படியே ஆடுறாரு. அப்ப ஆடம்பர வாழ்க்கை திகழும் போது தனக்குன்னு ஒரு நகரத்தை கட்டணும் ஆசைப்படுறாரு. அந்த நகரம் தான் தீன்பானா. ஓகேங்களா? அந்த தீன்பானத்தை கட்டுறது யாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹுமாயூன். இதை கெட்டுறதுக்கு தன்னுடைய வாழ்நாள நேரத்தை கழிச்சதுனாலதான் எதிரியா இருக்கக்கூடிய ஷேர்ஷா சூர் வலிமை அடைஞ்சிருவான். சௌசா போறதை வெற்றி பெற்றான், கன்னௌசி போறதை வெற்றி பெற்றான். ஓகே, அடுத்து பூரணகிலா கெட்டினது அக்பர். ஓகேங்களா? பூரணகிலா அக்பர் வேணா தெரியல, பூரணகிலா வந்து அக்பர் கிடையாது. ஓகேங்களா? ஷேர்ஷா சூர். அடுத்து ஃபத்தேபூர் சிக்ரி தான் அக்பர். அடுத்து தாஜ்மஹால் பாத்துக்கிட்டீங்கன்னா ஷாஜகான். முடிவுச்சு. ஓகேங்களா? நீங்க தெரிஞ்சதை மேட்ச் பண்ணுங்கன்னா ரொம்ப கஷ்டம் வேணாம். தாஜ்மஹால் கட்டினது ஊருக்கே தெரியும், ஷாஜகான்.
டிக்கு 1 எத்தனை ஆப்ஷன் இருக்கு? 2 ஆப்ஷன் இருக்குது. எலிமினேட் முடிஞ்சு போச்சு. இப்படிதான் பொறுத்துக மேட்ச் பண்ணணும். சரியா? எக்ஸாம் ஞாபகம் வச்சுக்கணும். பொறுத்துகளை உனக்கு தெரிஞ்சதை படி. பொறுத்துக கேட்டா உனக்கு ரொம்ப சந்தோஷம், கோடி புண்ணின்னு சொல்லிட்டு ஆண்டவரை வேண்டிக்கும். ஓகேவா? இப்ப தாஜ்மஹாலை மேட்ச் பண்ணிக்கும். ஃபத்தேபூர் சிக்ரி கூட கிளாஸ் நிறைய பேசியிருப்போம். 2 அக்பர் போட்டனால ஆன்சர் வந்துருக்குது. இது தெரிஞ்சாத ஒண்ணுதான், தெரியாத ஒண்ணுதான் ரெண்டுமே. அதனால நான் 4மே கிளாஸ் நடத்திருக்கேன். ஓகேங்களா? தீன் பனா பத்தி செமையா பேசியிருப்போம். பூர்ணகிராவை பத்தியும் சொல்லியிருக்கேன். ஃபத்தேபூர் சிக்ரி கண்டிப்பா சொல்லியிருப்பேன். தாஜ்மஹால் சொல்லாம இருந்திருக்கவே மாட்டோம். அடுத்து பாருங்க, டேஸ் தனது ஆட்சியின் போது ஜெசியா வரியை மீண்டும் விதித்தார். எப்படி வருங்க? ஜெசியா வரியை மீண்டும் விதித்தார். ஜெசியா வரினா என்ன? தலைவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கரெக்டான அர்த்தம் தலைவரி. என்ன மீனிங்னா முஸ்லீம் அல்லாத மக்கள் மீது மட்டும் விதிக்கப்படக்கூடிய கூடுதல் வரிக்கு பேர் தான் ஜெசியா வரி. அப்ப அதை மீண்டும் யாரு விதித்தா அப்படின்னு கேட்டாங்க. யாரு ஒழிச்சு கட்டினானா அக்பர். யாரு அதை ஒழித்து கட்டினான்னு கேட்டா அக்பர். மீண்டும் விதித்தது அவுரங்கசீப். ஓகேங்களா? மீண்டும் விதித்தது அவுரங்கசீப். அவுரங்கசீப்புடைய பட்ட பெயர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆலம்கீர். கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது, ஆலம்கீர். பாண்டுரங்க மகாமத்தியம் என்ற நூலை எழுதியவர் யாரு கேட்கிறாங்க? பாண்டுரங்க மகாமத்தியம் முக்கியமான நூல் தென்னாலி ராமகிருஷ்ணன். ஓகேடா? பாண்டுரங்க மகாமத்தியம் என்ற நூலை எழுதியவர் தென்னாலி ராமகிருஷ்ணன். மொத்தம் நம்ம விஜயநகர பேரரசு டாபிக்னு ஒரு 5-6 புத்தகம் வரும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒண்ணு மதுரா விஜயம், கங்காதேவி எழுதியது. இன்னொன்னு கிருஷ்ணதேவராயர் எழுதிய புத்தகம் 4, அமுக்த மல்யுத்தா, ஜாம்பாவதி கல்யாணம், உஷா பர்ணயம் அப்படி சொல்லிட்டு ஒரு 3 புத்தகம் 4 ஆச்சு. இன்னொன்னு தென்னாலிராமன் எழுதிய பாண்டுரங்க மகாமத்தியம். இது இல்லாம கொஞ்சம் சில ரூல் உண்டு, மனு சரிதம் அப்படி ரூல்லாம் உண்டு. ரொம்ப டெப்தா தேவையில்லை. இந்த 4-5 புக்கை மட்டும் படிச்சுக்கோங்க. 5 புக்கு தென்னாலிராமன் தான் பாண்டுரங்க மகாமத்தியம். சரியா? அடுத்து போறாமா? அடுத்து கிருஷ்ணதேவராயருடைய பட்டப்பெயர். எப்பா விஜயநகர பேரரசுல கேள்வி கேட்டாங்கன்னா இந்த இவரை பத்தி தான் அதிகமா கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கிருஷ்ணதேவருடைய ஆட்சி காலம் நோட் பண்ணிக்கோங்க. 1509 இருந்து 1529 வரைக்கும் கிருஷ்ணருடைய ஆட்சி காலம். இவர் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப துருவ வம்சத்தை சேர்ந்தவர். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இவர் என்ன வம்சத்தை சேர்ந்தவர்? துருவ கேட்பாங்க. ஓகே, மொத்தம் 4 வம்சத்துல 3வது வம்சத்தை சேர்ந்தவர். இவருடைய பட்டப்பெயர் தெலுங்கு மொழி அதிகமா புகழப்படுத்துறதுனால ஆந்திர போஜர் என்ற பட்டப்பெயரை பெற்றவர். ஓகேதா? அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலா இது ரொம்ப டெப்தா கேட்கலாம். உங்களுக்கு இந்த 7th புக்ல பேஜ்ல இந்த புக்ஸோடைய பேர்லாம் இருக்கும். அதுல படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். மேம்போக்கா உங்களுக்கு நம்ம டூயினம் புத்தகம் அதுல கூட இருக்கும். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அல்பெருனி, ரொம்ப ஃபேமஸான புத்தகம் அல்பெருனி, தாரிக் அல் ஹிந்த். அடுத்து மின்ஹஜ் உஸ் சிராஜ், தபகத் ஐ நஸ்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் எழுதுறது. அடுத்து ஜியாவுதீன் பரானி, தாரிகை பெரோஷாஹி, அமீர் குஸ்ரு, மிக்தப் உல் பசா 1. ஓகேங்களா? அப்போ 2431 2431 ஓகேங்களா? ஒன்னும் புக்ஸ் தான். ஒவ்வொரு புக்ஸும் ஒவ்வொரு மன்னரை பத்தி சொல்லும். அது என்னென்ன மன்னர் தான் உங்களுக்கு தெரிய தேவை கிடையாது. புக்ஸோட எழுதுன ஆசிரியர் பேரை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? அடுத்து மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்துறாரு. இந்த மன்சப்தாரினா குதிரை படைகளை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு இதுக்கு பேர் தான் மன்சப்தாரி முறை. யார் அறிமுகப்படுத்திருப்பாங்க? அக்பர் அறிமுகப்படுத்திருப்பாங்க. ஓகே, மன்சப்தாரி முறை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ஜப்தி முறை அதை நம்ம தோடர் மலை கொண்டு இருப்பாரு. மன்சப்தாரில 2 சொல்லுவாங்க. ஒன்னு சாட், இன்னொன்னு சவார் அப்படி சொல்லுவாங்க. 2 என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஒன்னு சாட்டு, இன்னொன்னு சவார். அடுத்து லாஸ்ட் அக்பரின் நம்பிக்கை கூறிய படைத்தளபதி. சொன்னதுல அக்பர் தன்னுடைய அவையில ஹிந்து மன்னர்களை படைத்தளபதியா வச்சிருந்தாரு. அவர் தான் யாரு? நம்மளுடைய ராஜா மான்சிங். ஓகேங்களா? மான் மாதிரி வேகமா போய் அடிப்பாரு வச்சுக்கோங்க, படைத்தளபதி. அப்ப ராஜா மான்சிங் தான் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர். ஓகேங்களா? லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான கமெண்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின். நீங்க தான் கமெண்ட் பண்ணணும் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால் இந்த 3 பேர் யாருடைய தம்பிங்க, யாருடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேங்களா? முடிஞ்சதா? இதுதான் நீங்க கமெண்ட் பண்ணணும். இறுதியா ஒரு 5 கேள்வி வைக்கிறேன். அடுத்த தடவை எபிசோடு என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் 2ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. பாலிட்டியில எபிசோட் பார்க்கலாம். மத்திய அரசாங்கம்னா பாராளுமன்றம், குடியரசுத் தலைவர், துணை குடியரசு பிரதமர் எல்லாம் பாத்துக்கணும். மாநில சட்டமன்றம், கவர்னர், முதலமைச்சர் தான் பாத்துக்கோங்க. 5 கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. அந்த 5வது கொஸ்டின் 5 கொஸ்டின் பாத்துக்கிட்டீங்கன்னா முதல் கொஸ்டின் முதலாம் பானிபட் போர் எந்த வருஷம்? கமெண்ட் பண்ணுங்க. இது 2வது கொஸ்டின் கன்னோசி போர் யாருக்கும் நடைபெற்றது? கமெண்ட் பண்ணுங்க. தலைக்கோட்டை போரை பத்தி ஏதாவது ஒரு 3 பாயிண்ட் நீங்களே சொல்லுங்க. ஏதாவது 3 பாயிண்ட் நீங்களே சொல்லுங்க தலைக்கோட்டை போரை பத்தி. அடுத்து 4வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா முகமது கவான் யாருடைய ஆட்சி காலத்தில் மன்னராக இருந்தார்? ஓகே. 5வது கொஸ்டின் முகலாய வம்சத்தில் ஃபத்தேபூர் சிக்ரி கோட்டையை கட்டியது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் சந்திக்கிறேன். கண்டினியூஸா படிச்சுட்டே இருங்க, நல்லா படிங்க. கண்டிப்பா எல்லாரும் கிளியர் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.